வணக்கம் நண்பர்களே, நானும் கேப் விடாம வீடியோ போடணும்னு நினைச்சா பல சோதனைகள் வந்துகிட்டே இருக்கு. இப்போ சைக்ளோன் பிரச்சனை வேற, லைவ் இன்டரப்ஷன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அதனால போட முடியல. ஸோ இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான 2 தகவல் தான் நம்ம பார்க்க போறோங்க. அதுவும் குறிப்பா சமீபத்தில் நடக்கிற ஜியோ பாலிடிக்ஸ்னால எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு சாதகமான சூழ்நிலைகள் வர்த்தக ரீதியாக கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அதே சூழ்நிலைகள்னால ஒரு சின்ன செட்பேக்கும் நமக்கு இருந்திருக்கு. ஸோ இதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம வீடியோவை முழுசா பாருங்க. நண்பர்கள் சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்குமான டென்ஷன்ஸ் கடந்த ஒரு சில மாதங்களா எந்த அளவுக்கு ஒரு மாற்றம் எழுந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பா இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்குமான அந்த கேப் பெருசாயிட்டே தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த டென்ஷன்ஸ் மக்கள் ரீதியா அதிகமா பரவ தொடங்கி இருக்கு அப்படின்ற தகவல்களும் வந்திருக்கு. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபாரின் மினிஸ்ட்ரி ஸ்போக் பர்சன் ஜெய்ஸ்வால் அவர்கள் இப்ப சமீபத்துல சர்வதேச ஊடகங்களுக்கு மத்தியில சொல்லும் போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அங்க இருக்கிற இஸ்கானோட, பங்களாதேஷ்ல இருக்க இஸ்கான் இந்த இந்து அமைப்போட தலைவர் அரெஸ்ட் பண்ண விஷயங்கள்ல வெளிப்படையாகவும் டிரான்ஸ்பரண்டா ஃபேரா உங்களோட ஜுடிஷியலை நடத்தணும் அப்படின்ற ஒரு சில கருத்துக்களை விட்டிருக்காரு. இது இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியை இன்னைக்கு பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இவரோட ஸ்டேட்மெண்ட் மாறி இருக்கு. இது மட்டும் இல்ல, அங்க தொடர்ந்து அதாவது மைனாரிட்டிஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல்கள் இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகள் இந்தியா முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு அவங்க தரப்புலையும், பங்களாதேஷ் தரப்புலையும் இது சும்மா புரோபகண்டா அப்படின்னு அவங்க தரப்புலையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இப்ப ஒரு பிரச்சனைகள், குறிப்பா இந்த தேசிய கொடியை இழிவுபடுத்துற மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது பங்களாதேஷ் இந்தியா மேல குற்றச்சாட்டுறதும், அதை இந்தியா பங்களாதேஷ் மேல குற்றச்சாட்டுறதும் நடக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு சில பிம்பங்கள் கட்டமைக்கிறாங்க. ஆனா குறிப்பா வெஸ்ட் பெங்காலை பொறுத்தளவு நீங்க நல்ல ஒரு உயர்தரமான ஒரு சிகிச்சை, மருத்துவ சிகிச்சை எல்லாம் எடுத்துக்கணும்னா பங்களாதேஷ்ல இருக்க விஐபிஸ்லாம் குறிப்பா வெஸ்ட் பெங்காலுக்கு தான் டிராவல் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேர், அதுவும் முக்கியமான ஆட்கள்ல இருந்து எல்லாருமே வெஸ்ட் பெங்காலுக்கு தான் டிராவல் பண்ணுவாங்க அவங்களோட மருத்துவ சிகிச்சைக்காக. ஆனா இப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள்னால மக்கள் ரீதியா எப்படி இன்னைக்கு மாற்றம் எழுதிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது எங்க கொடியை நீங்க இழிவுபடுத்தினீங்க, அதனால நாங்க பங்களாதேஷ்ல யாருக்கும் நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டோம்னு ஒரு ஹாஸ்பிட்டல், தனியார் ஹாஸ்பிட்டல் வெளிப்படையா அறிவிச்சிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல அதிகமா பங்களாதேஷ் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போற இந்த ஹாஸ்பிட்டல் அறிவிச்சிருக்கிறது இப்ப ஒரு பெரிய அதிர்ச்சி அலையை கிளப்பி இருக்கு. இது மத்த இடத்துலயும் பரவக்கூடுமோ அப்படின்னு பங்களாதேஷ் யோசிக்கிற அளவுக்கு இன்னைக்கு நடந்திருக்கு. இந்த ஜேஎன் ராய் அப்படின்ற ஹாஸ்பிட்டல்ல இந்த அறிவிப்பை விட்டுருக்காங்க. ஸோ இது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாட்டோட இறையாண்மைக்கு இது ஒரு சோசியல் சர்வீஸ் மாதிரியான ஒரு ப்ரொஃபஷன். பட் நாட்டோட இறையாண்மைக்கு எதிராக செயல்படுறவங்களுக்கே நாங்க இந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியாது அப்படின்ற விஷயங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் அறிக்கையில விட்டுருக்காங்க. ஸோ இது பரவுச்சு அப்படின்னா கண்டிப்பா பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்குமான பிரச்சனைகள் இன்னும் அதிகரிக்க கூடும் அப்படின்ற கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கு, எக்ஸ்பர்ட்ஸ் தெரிவிக்கிறாங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன கருத்துக்கள் வச்சிருக்கீங்களோ நீங்க தாராளமா கீழே கமெண்ட்ல சொல்லலாம். நானும் தெரிஞ்சுக்கிறேன் யார் யார் என்ன மாதிரி யோசிக்கிறீங்க அப்படின்னு. ஸோ இதை நான் முதல்ல சொல்லணும்னு நினைச்சேன். இது தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்க போற ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க. அதாவது இந்தியாவோட ஜிடிபி growth எப்படி வளர்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கு பாரு, இவன் அப்படி ப்ரிடிக்ட் பண்றான், சர்வதேச லெவல்ல இந்த அமைப்பு இப்படி சொல்லுது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இது ஒரு பாசிட்டிவான ஒரு சைன் தான். பட் இப்ப பாத்தீங்கன்னா இப்போ ஒரு அதிர்ச்சியான ஒரு சில தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. அதாவது இந்தியாவோட அரசாங்கமே வெளியிடுற இந்த ஸ்டாட்ஸ் மூலமாவே வர நம்பர்களை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவுக்கு இந்த வளர்ச்சி, ஜிடிபி வளர்ச்சியில ஒரு செட்பேக், ஒரு அடி விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதாவது 2 வருஷத்துல இல்லாத அளவுக்கு ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இருக்க ஜிடிபி growth எல்லாம் ஆவரேஜா 7 கிட்ட வந்துரும்பா. ஆனா இப்ப இந்த ஜூலைல இருந்து செப்டம்பர் குவார்டர் இருக்கு சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஜூலை டு செப்டம்பர் குவார்டர் ரிசல்ட்ஸ் இப்ப வெளியிட்டு இருக்காங்க. 5.4% தான் வளர்ச்சி நம்ம சந்திச்சிருக்கோம். இது ஒரு ஸ்லோவான ஒரு வளர்ச்சி அப்படின்ற விஷயங்கள் சொல்றாங்க. ஏன்னா இந்த 5.4% அப்படின்றது எந்த அளவுக்கு டிப்னா, கடந்த 7 குவார்டர்ல இல்லாத அளவுக்கு, 7 இந்த 3 மாசமா பிரிக்கிற இந்த 7 குவார்டர்ல இல்லாத அளவுக்கான ஒரு அடி இப்ப கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த ஜிடிபி 5.4% கம்மியா ஆனதே இல்லையா அப்படின்னு கேள்விகள் நிறைய பேர்
பேருக்கு இருக்கும். ஆனா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, அதாவது 2022-23 நிதியாண்டுல இதே மாதிரி அக்டோபர் டிசம்பர் டைம்ல வந்து 2022 அக்டோபர் டிசம்பர் டைம்ல வந்து 4.3% ஜிடிபி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ இந்த ஜிடிபி புவர் பெர்ஃபார்மன்ஸ் இந்த குவார்டர்ல முக்கியமா இருக்கிறதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெரிய நாடுல ஒரு மேனுஃபேக்சரிங் அப்படின்றது ரொம்ப முக்கியமா தேவையா இருக்கு. மைனிங் செக்டாரும் மேனுஃபேக்சரிங் செக்டாரும் தான் இந்த புவர் பெர்ஃபார்மன்ஸுக்கான ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. டேட்டா வைஸா சொல்றாங்க. இருந்தாலும் முக்கியமான எக்ஸ்பர்ட்ஸ் என்ன கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இதுவரைக்கும் இந்தியாவோட டாப் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.1% வரைக்கும் 2023-24 நிதியாண்டுல இருந்திருக்கு. ஸோ இந்த 2023-24 இதுக்கு முன்னாடி இருக்க ஃபினான்ஷியல் இயர்ல இருந்திருக்கு. ஸோ 8.1% கம்பேர் பண்ணும்போது இந்த 5.4 அப்படின்றது கம்மி. ஸோ போன ஜூலை டு செப்டம்பர், இந்த ஜூலை டு செப்டம்பர் தான் இந்த ஒரு growth ரேஷியோல கம்மியா இருக்கு ஒழிய, ஆனா இதனால இந்தியாவோட பொருளாதாரம் பின்தங்கிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. வளர்ச்சி வந்து பின்தங்கிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. எப்படி இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் இருந்ததுன்னா இந்தியா வந்து எப்படி பார்த்தாலும் அல்டிமேட்டா ஃபாஸ்டஸ்ட் growing லார்ஜர் எக்கனாமி தான். ஸோ இதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இப்ப ரிலீஸ் பண்ணிருக்க டேட்டா வச்சு நம்ம எதுவும் கற்பனையை எடுத்துக்க தேவையில்லை அப்படின்னு ஒரு சில கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் இருக்கார் பாருங்க, வி அனந்த நாகேஸ்வரன். ஸோ இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படி பாத்தீங்கன்னா, அதாவது இது வந்து ஒரு தேக்க நிலையா நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இது கருத்தியல் ரீதியா ஒரு தவறா தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இதனால இது வந்து அலார்மிங்கான ஒரு சிச்சுவேஷனா எதுவும் மாற போறது இல்லை. ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து ஒரு சின்ன மந்த நிலை ஏற்பட்டிருக்கு. ஸோ இதனால எந்த ஒரு பாதிப்பும் பெருசா ஏற்பட போறது இல்லை இந்தியாவோட வளர்ச்சியில அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் கண்டிப்பா ஒன்றிணைச்சு பார்த்தா ட்ரேட் ரீதியா இந்தியா அதிகமா ஃபோக்கஸ் செய்யறாங்க. பட் ஆனா அதே சமயத்துல ஒரு நிலையான ஒரு செட்பேக்ஸ் இல்லாம நம்ம வந்து எதுவும் பயணிக்க முடியாது. அப்ஸ் இருந்தா டவுன் இருக்கும், டவுன் இருந்தா அப்ஸ் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கு. ஸோ இதை பத்தின உங்களோட கருத்துக்களும் தாராளமா கீழே கமெண்ட்ல சொல்லலாம், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதை தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்க போற ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த ட்ரம்ப் அவர்களோட கம்பேக் எந்த அளவுக்கு எல்லாருக்கும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்ற விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது அது பங்களாதேஷ்ல மட்டும் இல்லைங்க, வெஸ்ட் நாடுகள்லயே ஒரு அதிர்வலைகள் இருந்துட்டு இருக்கு. ஜெர்மனியா இருக்கட்டும், கனடாவா இருக்கட்டும். சோ இந்த வெஸ்ட் நாடுகளே ஏன் ட்ரம்பை கண்டு பயப்படுறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம நிறைய பார்த்தாச்சு இதுக்கு முன்னாடி. ஆனா ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா பார்க்கணும். இந்த G7 நாடுகள்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு முக்கியமான ஒரு நாடு கனடா. சோ இந்த கனடாவோட அதாவது தலைவரான இந்த ஜஸ்டின் ட்ரூடோ இருக்காரு பாருங்க. சோ இவர் வந்து இப்ப சமீபத்துல ஒரு மனநோயாளி மாதிரி சர்வதேச ஊடகங்கள் அவரை பத்தின செய்திகள் போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா என்னடா அது, ஏன்னா ஆப்போசிஷன்ஸே அவங்க நாட்டுல இருக்க ஆப்போசிஷன்ஸே அப்படிதான் ட்ரீட் பண்றாங்க. சோ அதனால ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேபிளான எந்த ஒரு டிசிஷன் எடுக்க மாட்டேங்கிறாரு. சும்மா ஏதாவது ஒரு என்ன தோணுதோ அதை வந்து ஸ்டேட்மெண்டா சொல்ற விஷயங்களை இன்னும் கடைபிடிச்சுக்கிட்டு இருக்காரு, யோசிக்க மாட்டேங்கிறாரு. இந்த கருத்துக்கள் ஒரு பக்கம் வந்துகிட்டு தான் இருக்கு. இந்த நேரத்துல நேத்தி அவரு டொனால்ட் ட்ரம்ப், அதாவது இந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கு, கனடா மேல நான் அதிகமான ட்ரேட் எக்ஸ்போஸ் டியூட்டி வந்து போட போறேன் அப்படின்ற விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு. சொல்லியும் இப்ப இந்த சமயம் பார்த்து ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் ட்ரம்பை சந்திச்சு பேசியிருக்காரு. சோ நேத்தி நடந்த இந்த மீட்டிங்ல கிட்டத்தட்ட ட்ரம்ப் டின்னர்ல என்னதான் அதாவது ஆசை வார்த்தைகள் காமிச்சு பேசினாலும் ட்ரம்ப் தொடர்ந்து அந்த 25% டாரிஃப் வந்து கனடாவோட ப்ராடக்ட்ஸ் மேல போட போறதில்ல, எந்த ஒரு மாற்றமும் காட்ட போறதில்ல, எந்த ஒரு அதாவது கொஞ்சம் கூட யோசிக்க போறதில்ல. சரி ஓகே போனா போட்டோம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட யோசிக்க போறதில்ல. ஸோ இந்த மீட்ல வந்து கண்டிப்பா எந்த ஒரு பிரேக் த்ரூவும் இல்லை, ஏதோ பேருக்கு சந்திக்கணும் அப்படின்னு சந்திச்சிருக்காங்க அப்படின்ற விஷயங்களை சொல்றாங்க. இது மட்டும் இல்ல, தொடர்ந்து அபிஷியல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அங்க என்ன பேச்சுவார்த்தைகள் நடந்தது அப்படின்னு பப்ளிக்கா கொண்டு வரதுக்கு யாரும் விருப்பம் தெரிவிக்கல அப்படின்றதும் சொல்றாங்க. சோ இதெல்லாமே ஏதோ ஒரு வகையில கனடா, அதுவும் குறிப்பா ஜஸ்டின் ட்ரூடோ நினைச்சது எதுவும் நடக்கல அப்படின்றது நமக்கு தெரியுது. இருந்தாலும் கனடா மட்டும் இல்ல, மெக்சிகோ மேலேயும் கடுமையான ஒரு கோபத்துல ட்ரம்ப் அவர்கள் இருக்காரு. சோ இந்த ட்ரக், இல்லீகல் மைக்ரேஷன் இதெல்லாமே இந்த பார்டர், யூஎஸ் பார்டருக்குள்ள வர்றதை ஏத்துக்க கொஞ்சம் கூட ஏத்துக்கிற மனப்பான்மையில ட்ரம்ப் அவர்கள் இல்லை. இதுக்கான கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்கிற விஷயங்களும் ரொம்ப தெளிவா இருக்காரு அப்படின்றதும் தெரியுது. சோ கனடாவுக்கும் மெக்சிகோவுக்குமான
இந்த ஒரு ட்ரம்ப்போட வருகை வந்து கண்டிப்பா ஒரு அதிர்ச்சியை வந்து கொடுக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ இது மட்டும் இல்லை, இந்தியன் கன்சுலேட்ல குறிப்பா அதிகாரிகள், இந்தியாவை சேர்ந்த அதிகாரிகள் வந்து ஒரு விதமான அச்சத்தை வந்து வெளியே காமிச்சிருக்காங்க. கனடால இருக்க இந்தியன் கன்சுலேட்ல அதிகாரிகள் இந்த அச்சத்தை காமிச்சிருக்காங்க. என்னன்னா, அவங்களோட பிரைவேட் கம்யூனிகேஷன்ஸ்ல இருந்து அவங்க ஒட்டுமொத்த ஆடியோ வீடியோ சர்வைலன்ஸ்லயே இருக்காங்க. எங்களால எங்கேயுமே வெளியில போகவோ இல்லை தனிப்பட்ட முறையில் எங்களோட குடும்பங்கள நண்பர்களோட பேசுறதுக்கோ வந்து எங்களுக்கு ஒரு ரைட்ஸ் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு கனடா அரசாங்கம் எங்களை மாத்தி வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயங்களை வந்து இந்தியன் கான்சுலேட்லயே வந்து அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து இப்ப இந்த அளவுக்கு ஆடியோ வீடியோ சர்வைலன்ஸ் அளவுக்கு என்ன அப்படி நெசசரி இருக்கு? ஏன்னா அமெரிக்கா கூட சீனர்கள் மேல இந்த அளவுக்கு கட்டுப்பாடான எந்த விஷயங்களுமே பண்ணல. அது எந்த போன வாட்டி இருந்த ட்ரம்போட அரசாங்கமா இருக்கட்டும், ஜோ பைடன் அரசாங்கமா இருக்கட்டும். ஆனா இப்ப இந்த அளவுக்கு கனடா வந்து இந்தியர்களுக்கு எதிராக இப்படி ஒரு அச்சுறுத்தல் நடத்துற மாதிரியான விஷயங்கள் இந்திய அதிகாரிகளுக்கு எதிராக நடத்துறது எல்லாமே வந்து கண்டிப்பா இது ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல இந்த பிரச்சனைகளை கொண்டு வரணும் அப்படின்னு இந்தியன் அபிஷியல்ஸும் அதே மாதிரி இந்தியாவோட டிப்ளமேட்டிக் ரீதியான ராஜதந்திர ரீதியான ஒரு சில அழுத்தங்கள் இருக்கு அப்படின்றத தெரிவிக்கிறாங்க. இது மட்டும் இல்ல, கனடாவோட கோர்ட் வந்து ஒரு அதிரடியான ஒரு இது பாஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு ஆர்டரை. அதாவது என்ன சொல்றாங்க அப்படி பாத்தீங்கன்னா, இனிமேல எந்த ஒரு கோயில்கள், அது சீக்கியர் கோயிலா இருக்கட்டும் இல்லை இந்து கோயில்களா இருக்கட்டும், எந்த ஒரு கோயில்கள் கிட்டையும் அதே மாதிரி எந்த ஒரு இந்தியன் கன்சுலர் கிட்டையும் எந்த கேம்பும் கேதரிங்கும் நீங்க ப்ரொடெஸ்ட் பண்ணவோ நீங்க கூடாது. ஸோ இதுக்கு எதிராக வந்து இப்ப கோர்ட் வந்து ஆர்டர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு கேதரிங், அது எந்த அமைப்பு சேர்ந்தவங்க இருந்தாலும் இது கண்டிப்பா இந்த காலிஸ்தான் பிரிவினவாதிகளுக்கு ஒரு செட்பேக் தான் இது. ஸோ எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு அது போராட்டம் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு முடிவுகள்னால அங்க போராட்டம் பண்ணாங்கன்னா அவங்க உடனடியா அரசாங்கத்தை சேர்ந்த இந்த செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் வந்து உடனே கலைக்கணும் அப்படின்ற ஆர்டரை தான் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால கண்டிப்பா இந்தியர்களுக்கு எதிரான நடத்துற ப்ரொட்டஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக கூடும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பாசிட்டிவா இருந்தாலும் ஒரு நெகட்டிவ் செய்திகள், ஸோ இரண்டுமே வந்து நமக்கு கனடா கிட்ட இருந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா இது அட்லீஸ்ட் அங்க இந்தியர்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்களை கம்மிப்படுத்தும் அப்படின்ற நம்பிக்கையோட நம்ம இந்த வீடியோ நிறைவு செஞ்சுப்போம். உங்களோட கருத்துக்கள் தாராளமா கீழே கமெண்ட்ல சொல்லலாம். ஸோ இதோட நம்ம முடிச்சுப்போம். நாளைக்கு கண்டிப்பா இன்னொரு தகவலோட சந்திப்போம். ஜெய் ஹிந்த், பாய்.